ஹாய்ங்க, இன்றைக்கி சண்டே நம்ம எங்கே வெளியே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். வெளியே எங்கே போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி பிள்ளைகள் கேட்டால் நம்ம இன்றைக்கி மைசூர் ஜூ போயிடலாமா அப்படின்னாங்க. சரி மைசூர் ஜூ போகலான்னா வாங்க போகலான்ட்டு அப்படியே வந்தேங்க. அப்படியே வந்து உள்ளே போகிறக்கு எப்படி போகணும் என்னென்னு கேட்டேன். நல்லா வழி சொன்னாங்க. சரி அதுலேயே டிக்கெட் வாங்கிட்டு போகணுமான்னு கேட்டேன். அம்மா டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு சொன்னேன். எவ்வளோன்னு சொன்னாங்க, 100 சொன்னாங்க. அப்படியே டிக்கெட்டு வாங்கிட்டு வந்தேங்க. அப்படியே வந்ததுக்கப்புறம் முன்னாடியே மேப் போட்டு வச்சுருப்பாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மிருகங்கள் சொல்லி. அப்படியே நம்ம மேப்பை பார்த்துட்டே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து கிளிகள் இருக்குது பாருங்கள். அது கிளிகள்லேயே பலவிதமான கிளிகள் இருக்குதுங்க. பெரிய கிளி, சின்ன கிளி, பேசும் கிளி, பச்சை கிளி, குட்டி கிளி, இந்த மாதிரி ஜூவில் தாங்க இது மாதிரி கிளிகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அழகழகான கிளிகள்ங்க, பார்க்குறக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பாருங்கள். ஒவ்வொரு கிளி எந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படியே நம்ம பார்த்துட்டே அப்படியே அந்த இடத்துல வந்துச்சுன்னா மயில்கள், கொக்குகள், கிளிகள், மயில்களே பலவிதமான மயில்கள், வெள்ளை மயில்கள், இது மாதிரி எல்லாம் இங்கே இருக்குதுங்க. இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக கூட்டங்க. ஆனால் சரி இருந்தாலும் அப்படியே நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு வந்தேங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டே ஒவ்வொரு பறவைகள், எத்தனை விதமான பறவைகள் இருக்குது பாருங்கள். குழந்தைகளை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றணுங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் உள்ளேயே இருக்குது. இல்லை நம்ம வெளியே வாங்கிட்டு போய் சாப்பிடணுன்னு சாப்பிட்லாம், இல்லை உள்ளேயே வாங்கி சாப்பிடணுன்னாலும் அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. சாப்பாடு இருக்குது, எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். இது மாதிரியெல்லாம் நீங்களும் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு போகலாங்க. பறவை பாருங்கள், அழகழகான பறவைகள், கிளிகள், பெரிய கிளி, சின்ன கிளி, இது மாதிரி கிளிகள் எல்லாம் இந்த இடத்துல இப்போ ஜூனாவே இது மாதிரியெல்லாம் கிடைக்குங்க. அதுலேயும் இந்த மைசூர் ஜூனாவே ரொம்ப பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கிளிகள் ஜோடி ஜோடியாக கொண்டுட்டு அப்படியே கொஞ்சி விளையாடுது. அப்படி இதெல்லாம் பார்த்து நம்ம நல்லா ரசிச்சுட்டு பார்க்கலாங்க. அழகாக இருக்குது கிளிகள். அது கொடுக்குற சவுண்டு, பறவைகள்னாவே நம்ம கிளிகளை தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. அதை பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருக்குதுன்னு. அப்படியே நம்ம கிளிகள் பார்த்துட்டே வந்து அப்படியே மயில்கள் இருக்குது. அப்படியே வெள்ளை மயில், அதுவே பல விதமான மயில்கள் இருக்குதுங்க. அப்படியே மயில்கள் எல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே வர வழியில் அப்படியே இந்த சிங்கங்கள் இருக்குதுங்க. சிங்கங்கள், குரங்குகள், பல விதமான அதுவும் குரங்குகள். அப்படியே பாருங்கள், நல்லா சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு எல்லாம் சேஃப்டிங்க. எந்த குழந்தைங்க யாருமே பயப்படாத இந்த மாதிரி ஜூக்கெல்லாம் போனாங்க. அவங்க எல்லாமே சேஃப்டிக்காக இருக்குது. குரங்குகள் விளையாடுறது, சிறுத்தைகள், சிறுத்தைக்குட்டி பாருங்க தெரியல. அதுலேயும் பாரு மயில்கள்லாம் நல்லா அழகாக விளையாடிட்டு இருக்குது பாருங்க. கொக்குகள், பெரிய பெரிய கொக்குகள், சிங்கம் பாருங்க அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இருக்குது. எனக்கு பார்த்தா இங்கேருந்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அது பாருங்க எவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருக்குது. அது அந்த இடத்துல போனால் மேப் இருக்குது பாருங்கள், அந்த மேப்பை பார்த்துக்கலாம். அதே குரங்குகள் பாருங்கள், அதுலேயும் பல விதமான குரங்குகள் இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஜாலியாக நம்மளே இப்படி பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல சேஃப்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பயமாக இருக்காதுங்க. ஃபுல் சேஃப்டி கொடுத்து வச்சுருக்குறாங்க. அழகாக பாருங்கள் அது எப்படி விளையாடிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போனால், வெளியில் போனால் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல போனால் பல விதமான குரங்குகள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்குது. இங்கே இருக்கிறவங்க பாருங்கள் எப்படி வந்துட்டு குட்டிகளை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படியே நம்ம பார்த்துட்டு இது மாதிரி உள்ள சாப்பிடணுன்னாலும் சாப்பாடு கிடைக்குங்க, இல்லை வெளியே தான் சாப்பிடணுன்னாலும் வெளியே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே இடத்துல பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துன்னா காண்டம் மிருகங்கள் பாருங்கள், அது பார்த்துட்டு அப்படியே வேறு இதுவும் கொடுக்குற பார்க்குறக்கே எப்படி இருக்குது, பயமாக இருக்குதுங்க. அது அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே சிறுத்தையை பாருங்கள், அது எப்படி தனியாக போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தால் மான்கள் இருக்குது பாருங்கள். மான் குட்டிகள் பார்க்கலாம். மான் குட்டிகள், நீரானை,
இது மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. யானைகள் இருக்குது, கரடி பாருங்கள் எப்படி ஊஞ்சல் மாதிரி கரடி கட்டிட்டு அது படுத்துட்டு இருக்குது. அதே தண்ணீர் பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டால் எடுக்கலாம். அது ஜூக்குள்ளேயே இருக்குதுங்க. அப்படியே மான் குட்டிகள்லாம் நிறைய அப்படியே விளையாடிகிட்டே இருக்குதுங்க, அதுவும் நல்லா பார்க்கலாம். யானைகள் இருக்குதுங்க, யானை தனியாக அதுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது பாருங்க அழகாக மான்குட்டி எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். யானைகள் பாருங்கள், அது நல்லா அது சேஃப்டிக்கு தாங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்குது, அது பாட்டுக்கு அது சாப்பிட்டுட்டு அப்படியே நாம் அப்படியே பார்த்துட்டே வர வேண்டியது. அதே காண்டாமிருகங்களுக்கு அது உள்ள நல்லா சேஃப்டிக்கு தாங்க. அது மான்கள், கங்கார்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே பாம்புகள், இதுலேயே பலவிதமான பாம்புகள் ராஜநாகம், மலைப்பாம்பு ஒவ்வொன்று பாருங்கள் எவ்வளோ பெருசு. அது கண்ணாடிக்குள்ளே நல்லா எவ்வளோ பயமே இருக்காது. பக்கத்துலேயும் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி சேஃப்டி கொடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். கண்ணாடியே தொட்டு பார்க்கல பாம்புகள். அந்த மாதிரி பலவிதமான பாம்புகள் இந்த மாதிரி ஜூனில் தான் நம்ம உள்ளே பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் எத்தனை விதமான இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் நம்ம பார்க்க பாருங்கள் எத்தனை 3-4 விதமாக சேர்ந்து படுத்துட்டு இருக்காங்க. பயமே இருக்காது, எல்லாமே பார்க்கலாம். மரம் மாதிரி வச்சு இந்த மரத்தில் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. குட்டிகள் பாருங்கள், இது சாரப்பாங்க. அதுலேயும் என்ன ராஜநாகம் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு பயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி சேஃப்டிக்கு இருக்கோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்குது. அதுக்கு தேவையான எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கூண்டை வச்சு அதுக்கு தனியாக கூண்டை வச்சு அதுக்கு அப்படியே உள்ளே படுத்துட்டு மாதிரி பாருங்கள். இந்த மரத்தில் அப்படியே விளையாடிட்டு இருக்குது. அது ஃப்ரீயாக இருக்குது. நம்ம தான் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறோம். பாருங்கள் அதுக்கு தனியாக மரம் மாதிரி பயப்பட வேண்டியதே எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. வெளியே சாப்பிட்லாங்க. ஆனால் உள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட்டா 3 மணி நேரம் ஆகும் சுற்றுறது. அப்படியே நம்ம ஒவ்வொரு இடத்துல எத்தனை பறவைகள், எத்தனை விலங்குகள், எத்தனை விதமாக இருக்கும், அது என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள் ஒரு விலங்குகள் எப்படி நிலத்தங்களாக படுத்துட்டு இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இந்த மேப் இருக்குதுங்க. மேப்பை நம்ம பார்த்து அந்தந்த வழி நம்ம போயிட்டேன்னா ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு இடத்துல அந்த மேப்பு பிரகாரம் இருக்குங்க. அந்த மேப்பை பார்த்துட்டு வந்தாலே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து கருஞ்சிறுத்தை, முதலைகள் பாருங்கள். முதலைகள்லாம் அப்படியே ஊசி முதலை, இதெல்லாம் முதலையிலே 2 விதமான முதலைகள் ஜாலியாக அப்படியே படுத்துட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணியில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இது மாதிரியெல்லாம் போய் பாருங்கள், அழகாக இருக்குது. அதில் ஆமைக்குட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆமைகள், பெரிய ஆமை, சின்ன ஆமை எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஜூ போனால் எல்லாமே நல்லா பார்க்கலாங்க, நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள் அதில் கொக்குகள் நிறைய இருக்குது பாருங்கள். அழகழகான கொக்குகள் இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்களும் போய் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஆனைகள்லாம் பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஜூ சூப்பராக இருக்குதுங்க. வான்கோழிகள் இருக்குதுங்க பாருங்கள். வான்கோழி அதில் 4 கோழி இருக்குங்க இந்த மாதிரி இடத்துல.
பார்த்துட்டு அப்படியே ஒட்டக சிவிங்கி இருக்குது பாருங்கள். ஒட்டக சிவிங்கியும் பார்க்கலாம். லாஸ்ட்டில் வர்றப்போ நம்ம ஒட்டக சிவிங்கியெல்லாம் பார்க்கலாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Finally, jumping the zoo.